ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். உங்களை ஒரு நீண்ட கேப்புக்கு அப்புறம் உங்களை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஹாட் டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, வர ஜனவரி 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஆமாங்க கைஸ், நம்ம தளபதி நடிச்சிருக்க படம் தான் ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. இந்த படத்தோட முழு அப்டேட், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பொலிட்டிக் ரீதியான இஷ்யூஸ், அது சம்மந்தமான விஷயத்தை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்க வியூவர்ஸுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் தான் என்னுடைய புது மோட்டிவேஷன், ஒரு அப்டேட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வணக்கம், பிரசாந்த் கட்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்குறது பிரசாந்த் கட்ஸ். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு உலுக்கிருக்கு ஒரு பெரிய கிளாஷ் அப்டேட் தான் பற்றி பேச போகிறோம். ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. இந்த கிளாஷ் என்ன அவ்வளோ ஹாட் டாபிக்னு கேட்டிங்கன்னா, 2026 பொங்கல் ரிலீஸில் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் நடக்க போகுது. ஆமாங்க காய்ஸ், ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் ஒன்றா நீய போகுது, ஒன்றா கிளாஷ் ஆக போகுது, ஒன்றா காம்படிஷனில் இறங்க போகுது, ஒன்றா போட்டியில் இருக்க போகுது. ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அந்த படத்தில் நம்ம தளபதி நடிச்சிருக்காங்க, இயக்கம் வந்து வினோத் செஞ்சுருக்காங்க. ரிலீஸ் தேதி 9ஆம் தேதி ஜனவரி 2026 போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பராசக்தி படம் முதல் ஆரம்பத்தில் ஒரு கிழமை தள்ளி தான் போட்டிருந்தாங்க, ஜனவரி 14 அன்னைக்கு. ஆனால் இப்போ வந்து பொலிட்டிக் ரீதியான ஒரு ஜேலுஸ், ஒரு புராண தன்மைன்னு சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொலிட்டிக்கான ஒரு டாக்ஸிக், அவர் இந்த படத்தை ப்ரொடெக்ட் பண்றாரு. அவர் தான் இந்த படத்தை எடுத்துக்கிறாரு. இந்த படத்துல வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க, இயக்கம் சுதா கொங்கரா. இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி 14ஆம் தேதி போட்டிருந்தது. பிறகு பொலிட்டிக் ரீதியில 10ஆம் தேதி மாத்திருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு, நம்ம அண்ணா விஜய் அண்ணாக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கறதுக்காக. அதனால தான் இந்த பொங்கல் ஒரு ஃபுல் சீசன் ஃபுல் ஃபயராக இருக்க போகுது. ஜனநாயகன் படத்தில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், ஜனநாயகன் ஒரு சாதாரண படமாக இருக்க போகிறது இல்லை. இது தளபதி அண்ணாவோட, நம்ம விஜய் அண்ணாவோட கடைசி திரைப்படம். சினிமா விட்டு அரசியலுக்கு முழுமையாக நுழையும் ஒரு ஃபைனல் என்ட்ரி. அதனாலேயே ரசிகர்கள் எமோஷனலாக கனெக்டாக இருக்காங்க. ஓவர்சீஸ் புக்கிங்லையும் சரி, ஃபேன் ஷோ ஆகட்டும் சரி, கட் அவுட்ஸ்லையும் சரி, செலிப்ரேஷன் எல்லாமே ஆல்ரெடி ஆரம்பம். பராசக்தியை முன் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால், பராசக்தி ஆரம்பத்தில் பொங்கல் கடைசி நாட்களுக்கு ரிலீஸ் ஆகும் என்று பேசப்பட்டிருந்தது. ஆனால் படத்தின் மீது தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும், சிவகார்த்திகேயன் கடந்த படங்களின் வெற்றியும், பொங்கல் ஒரு ஃபீக் பேக் பேஸ்லையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு முடிவாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் ஜனவரி 10க்கு முன்பே ரிலீஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நேரடி கிளாஷ், அரசியல் அண்ட் இண்டஸ்ட்ரி டாக்னு சொல்றாங்க. இந்த மோதல் சினிமா மட்டுமல்ல, இது சினிமாவும் தாண்டி ஒரு ரியல் பொலிட்டிக்கல் சிக்னல் கிளாஷ்னு சொல்றாங்க. விஜய் அரசியலுக்கு வர நேரத்தில் இப்படி ஒரு மோதலான்னு கேட்டா இது ஆரம்பம் தான். சோசியல் மீடியாலும் சரி, திரைப்பட வட்டாரங்களையும் சரி, ரசிகர்கள் மோதல்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஜனநாயகன் படத்தில் எமோஷனல் ஃபேக்டர் இருக்குது. தளபதியோட ஃபேன் பேஸ், ஒரு லாஸ்ட் மூவி ஹைப் இருக்கனால விஜய் அண்ணா போகிறதுக்கு வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் பராசக்தி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ராங்கர் கண்டென்ட் வந்திருக்காங்க. ஃபேமிலி ப்ளஸ் யூத் ஆடியன்ஸை அவங்க வந்து சிவில், அதாவது டார்கெட் பண்ணியிருக்காங்க. பொங்கல் மாசுக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. 2 படங்களும் வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓப்பனிங் டே யாருக்குன்னா, அது ரெக்கார்ட்ஸ் யாருக்குன்னு தான் கேள்வி. நீங்கள் யார்ட்ட படத்துக்கு போவீங்க காய்ஸ்? பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, நான் விஜய் அண்ணாவோட ஒரு பெரிய ஃபேன். அவருடைய கடைசி படங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எமோஷனல் இருக்குது. ஸோ நான் முதல் ஷோ வந்து ஜனநாயகத்துக்கு தான் போவேன். ஓட்டும் விஜய் அண்ணாக்கு தான். நன்றி காய்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரஷா.